வணக்கம். விசிகாவுடைய துணை பொதுச் செயலராக இருந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தொடர்ச்சியாக எக்ஸ் தளத்தில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார். அந்த வகையில் அவருடைய நடவடிக்கைக்கு பிறகு அவர் பதிவிட்ட முதல் கருத்தில் 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்ற வரிகளை சுட்டிக்காட்டி தொடர்ந்து மக்களுக்கான குரலாக இருப்பேன், மக்களுக்காக அதிகாரத்தை அடையும் வரை போராடுவேன் என்றெல்லாம் பதிவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது வெளியிட்டக்கூடிய ட்விட்டர் பதிவும் என்பது மீண்டும் பேச்சுப் பொருளாக மாறியிருக்கிறது. அந்த பதிவில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியோடு விரைவில் உருவாக்குவோம் என்ற வரிகளோடு கிட்டத்தட்ட ஒரு 4.5 நிமிடம் அடங்கிய ஒரு வீடியோ தொகுப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ தொகுப்பில் அவர் இதுவரையில் மேற்கொண்ட அரசியல் அந்த கட்சிகளுக்காக பணியாற்றிய புகைப்படங்கள் வீடியோ தொகுப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதில் திமுகவோடு இணைந்து பணியாற்றிய தொடர்பான புகைப்படங்கள், அதே போன்று விசிகாவில் இணைந்து அதற்கு பிறகு மேற்கொண்ட பணிகள் உள்ளிட்ட அனைத்து புகைப்படங்களையும் வீடியோ தொகுப்பாக வெளியிட்டு அது குரல் பதிவு மூலமாக அந்த வீடியோ தொகுப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட விசிகாவில் இருந்து 6 மாதங்கள் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டார். அந்த 6 மாத காலம் என்பது அவர் தன்னுடைய கட்சியின் நிலைக்கேற்ப கட்சியினுடைய அந்த கொள்கை அந்த கோட்பாடுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள தன கால அவகாசமாக கொடுக்கப்பட்டதாக பேசப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அவர் கட்சியிலிருந்து 6 மாத காலம் இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு அவர் வெளியிடக்கூடிய இந்த ட்விட்டர் பதிவுகள் என்பது மீண்டும் அவர் விசிகாவில் இணைவாரா என்ற கேள்விதான் எழுப்பியிருக்கிறது. மீண்டும் விசிகாவில் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் அவருடைய எக்ஸ் தள பதிவுகள் வெளியிடுகின்றன. குறிப்பாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உடனடியாக அவர் வெளியிட்ட அந்த எக்ஸ் தள பதிவில் கூட பொறுப்பு வழங்கப்பட்ட போது எந்த மனநிலையில் நான் இருந்தனோ அதே மனநிலையில் தான் தற்போதும் இருக்கின்றேன் என்று பதிவிட்டிருந்தார். இருந்தாலும் அதிகாரத்தை அடைவோம் என்ற முழக்கத்தோடு தொடர்ச்சியாக குரல் கொடுப்பேன் என்று குறிப்பிட்டிருந்தார். மீண்டும் அந்த பதிவில் அவர் மன்னராட்சி முறை என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து மீண்டும் அவர் தற்போது வெளியிட்டக்கூடிய அந்த பதிவு என்பது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க போவதாகவே குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக அவர் விசிகாவில் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி இதன் மூலமாக இருந்திருக்கிறது. இருந்தாலும் கூட அவருடைய இந்த ட்விட்டர் பதிவுகள் என்பது தொடர்ச்சியாக பேச்சு பொருளாக மாறி வருகிறது.